எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, மிஷன் 80 அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜுடைய மிஷன் 80 அதில நம்ம குரூப் 2A மெயின்ஸ் அது அப்ஜெக்டிவ் டைப்பு. அத நம்ம பார்த்துட்டுருக்கோம். நம்ம யூனிட் 4 ஆன தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதுதான். அதுக்குள்ள இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வறுமை மற்றும் வேலையின்மை. பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம போகறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்றத பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னலாம் பார்த்தோம். இது முதல்ல இந்த டாபிக் என்னன்றதே கிளாரிட்டி இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்குலாம். இது தமிழ்நாடுடைய பொருளாதாரத்துடைய அடிப்படை. கொஞ்சோண்டு நம்ம அத படிக்கிறோம். பாக்கி எல்லாம் சோசியல் இஷ்யூஸ். என்ன பிரச்சனைகள் இருக்கு? தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? அது எப்படி நம்ம சரி செய்றோம்? அப்படின்ற டாபிக் தான் இது. ஸோ நம்ம டெப்த்தா பொருளாதாரத்த பத்தி டெப்த், அத பத்தி டெப்த் அதெல்லாம் எதுவும் நம்ம படிக்க வேண்டியதில்ல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்றத பாருங்க. தமிழ்நாடு எக்கானமி அதோடைய ஃபீச்சர்ஸ். இல்ல 1, 2 கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அப்புறம் தொழில்துறை இதெல்லாம் இந்த டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 3, 4 கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்க ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. அப்ப வேளாண்மை துறை இன்னும் நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். எஜுகேஷன் நான் எதுக்காக இத சொல்றேன் அப்படின்றத பாருங்க. இல்லிட்ரசி அப்போ நான் படிச்சிருக்கேனா, நான் படிக்கலையா அப்படின்றது. அதோடைய டெஃபினிஷன் அதெல்லாம் விட இந்த சமூக பிரச்சனை என்ன? அப்போ கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க? அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்ப ரீசென்ட்டான ஒரு டேட்டா ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க. என்ன ரீசென்ட்டான டேட்டா என்ன? ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் அப்ப பிள்ளைங்களுக்காக தமிழ்நாடு அரசு என்ன வெல்ஃபேர் திட்டங்கள் எடுத்திருக்கு? அதுல ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எஜுகேஷன். சரிங்களா? அப்புறம் எஜுகேஷனுக்கும் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரிங்களா? அப்போ சமூக வளர்ச்சிக்காகவும் கல்விக்கும் என்ன சார் தொடர்புண்டு? இதெல்லாம் ஒரு ஒரு பெருசா எல்லாமே நான் எடுத்திருக்கேன். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, டீகோட் எல்லாம் இல்லங்க. ஸ்கீம்ஸ் தான். இது 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 கான்செப்ட்க்கு பெருசா வேலை எனக்கு தெரிஞ்சு இல்ல. 1, 2 அப்படி வரலாம். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஸ்கீம்ஸ், திட்டங்கள், என்ன பிரச்சனை, நல்லா ஃபுல் இத பாருங்க. பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப வறுமை. இப்ப வறுமை எதனால வருது? வாட் இஸ் த காசஸ் ஃபார் பவர்ட்டி அப்படின்றத சொல்லலாம். அதோடைய இம்பாக்ட் என்ன? யாரு முதல்ல வறுமையில இருக்கிறாங்க? அதுக்கு இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் நீங்க 2A எழுதும்போது பேசிக் தான் தெரிஞ்சிருப்பீங்க. அதே நான் நடத்துறேன். பேசிக்ஸா இப்ப நான் இந்த டாபிக்ல என்ன எடுக்க போறேன் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னா என்ன? பவர்ட்டி அப்படின்னா அன்எம்ப்ளாய்மென்ட் வேலையின்மை அப்படின்னா எங்கெங்க என்னென்ன இருக்கு? என்னென்ன வகைகள் இருக்கு? எதனால அன்எம்ப்ளாய்மென்ட் வருது? அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ, இந்திய கவர்மெண்ட்டோ உலக அளவுல என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறிருக்கு? தமிழ்நாடு எவ்வளவு பின்னாடி இருக்கு? ஏன் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு? இத சரி செய்யறதுக்கு அரசாங்கம் என்ன எடுத்திருக்காங்க? அதுதான் சமூக பிரச்சனை. அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இவ்வளோ வருஷத்துல என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப ரீசென்ட்டா என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப எஜுகேஷன்ல பல ஸ்கீம்ஸ் இருக்குது சார். நான் 1000 ஸ்கீம் ஆனா இவங்க என்ன குடுத்திருக்காங்க? ரீசென்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அதான் சொல்லி தெளிவா குடுத்திருக்காங்க. அப்ப அதத்தான் நான் உங்களுக்கு முக்கியத்துவமா எடுத்து குடுக்க முடியும். நான் நெறைய எடுத்து குடுக்கறது இல்ல. ரீசென்ட்டா நான் ஒரு 25 ஸ்கீம்ஸ் எஜுகேஷன்ல எடுத்து குடுத்திருக்கேன் ரீசென்ட்டா. எதுக்கு அதுல 25 எடுத்திருக்கேன்? அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எஜுகேஷன். அன்எம்ப்ளாய்மென்ட் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இப்போ அன்எம்ப்ளாய்மென்ட் இஷ்யூஸ் எங்கெங்க இருக்கு? இப்போ வேளாண்மை துறையில எப்படி இருக்காங்க? பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? அப்புறம் சிறுபான்மையர்களோ இல்ல தாழ்த்தப்பட்டவர்களோ பழங்குடி மக்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் ஏதாவது டேட்டா கிடைக்குதா? சரிங்களா? அடுத்தது என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய திட்டங்கள் என்ன? பவர்ட்டி அப்ப நான் ஸ்டேட் கவர்மெண்டோட தான் எடுக்க போறேன். மத்திய அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணுவேன். அவங்க குடுத்திருக்க ரிப்போர்ட்ட பத்தி படிப்பேன். இதை எப்படி சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் அரசு எடுத்திருக்கு. அப்போ பவர்ட்டி அலிவேஷன் அப்போ வறுமையை குறைக்கணும் அப்படின்னா வேலையின்மை எல்லாருக்கும் வேலை கொடுத்தா வறுமை குறைஞ்சிடும். அப்ப 2ம் லிங்க்டு தான். அப்ப 2ம் ஒரே தான். இதுக்கு தனி அதுக்கு தனி இல்ல. அப்ப என்னென்ன திட்டத்துல என்னென்ன வேலைகள் கிடைக்குதோ எல்லாமே நம்ம இதுல படிக்கலாம். எல்லா திட்டமுமே வறுமையை ஒழிக்கிறதுக்கு தாங்க. எல்லாருமே ஒரு அடிப்படையில நம்ம மேல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்ம அதாவது வறுமையிலேருந்து மேல வந்துருவாங்க. அப்ப வறுமைக்குன்னா என்ன? இந்த இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பேசிக் ஐடியா பவர்ட்டினா என்ன? வறுமைனா என்ன? அதை எப்படி நம்ம சரி செய்ய போறோம்? சோ பவர்ட்டி அப்படின்னா என்ன? அதோடைய காசஸ் என்ன? அதோடைய வகைகள் என்ன? அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? இதனால என்ன சமூகத்துல பிரச்சனை? வேலையின்மைனா என்ன? இப்ப நகரத்துல வேலையின்மை அப்படின்றது என்ன? அப்ப ரூரல் ஊரகத்துல என்ன? கிராமப்புறத்துல வேலையின்மைனா என்ன? அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இது எப்படி நம்ம செய்யும். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு இதோடைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு? தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம். சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் நான் பார்க்க போறது இல்ல.
ஆனா அதோடைய இம்பாக்ட் என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, என்ன பண்ணாங்க, நித்தி ஆயோக் என்ன கொடுத்துச்சு, லேபர் மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஏதாவது ரீசெண்டா எடுத்து வச்சிருக்கா, ஒரு 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, இந்த மாதிரி எல்லா திட்டம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்க திட்டம் எதெல்லாம் இங்க அப்ளிகபிள். தமிழ்நாட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்போ இப்போ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க, திறனை வளர்க்கறதுக்காக. அப்போ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கும். அதை பத்தி நான் பேர் சொல்லுவேன். என்ன சார் அப்படின்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்க, இவங்க பேர்ல தான் சார் தீன் தயாள் உபாத்யான் கிராமீன் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது எது சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இது, சரிங்களா? பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அது நகரப்புறத்துக்கு, இது கிராமப்புறத்துக்கு. எம்ஜி நரேகா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு சார். எம்ஜி நரேகா வேலை வாய்ப்புகளுக்காக உருவாக்குறதுக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார். ஸோ அவங்க இங்க கொடுக்குறாங்க பணம், ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் காசு போடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் காசு போடுது, அதை பேஸ் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுக்காங்க. இது கிராமப்புறத்துக்கு. அதே மாதிரி நகரத்துக்கு, தமிழ்நாடுக்கு இப்ப கவர்மெண்ட் வந்தவங்க அதுக்காக சில பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அது என்ன ஸ்கீம்? இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸ்ல நம்ம இதோடைய பேசிக் ஐடியாஸ் என்ன அப்படி நிறைய இல்ல, அதை பத்தி நான் வளவளன்னு எடுக்கவும் விரும்பல, கொஞ்சமா அழகா எடுத்து கொடுத்துறேன். ஸ்கீம்ஸ் இது எல்லாமே சமூக பிரச்சனை தான். கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்காங்க, என்ன ரீசெண்ட் டேட்டாஸ், இதுதான் இந்த டாபிக்ஸ் ஓடுது, அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து தரேன், சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அதுக்கு அடுத்த, அதாவது லேபர் அண்ட் மைக்ரேஷன், பாப்புலேஷன், அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம், சரிங்களா? இதோடைய கான்செப்ட் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் பெருசா அதை பத்திலாம் உங்களுடைய டைமை நான் சேவ் பண்ணணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு எது கிடைக்காதோ, எது உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்தா பெஸ்ட்டாக இருக்குமோ அதை எடுத்து தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வாட் இஸ் பவர்ட்டி அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வறுமை அப்படின்னா என்ன? அப்போ உலக நாடுகள் என்ன சொல்லுது, இந்தியா என்ன சொல்லுது? ஜஸ்ட் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சார். பவர்ட்டி அப்படின்னா என்ன சார்? எனக்கு குறைஞ்சபட்சம் நான் வாழ்க்கை வாழறேன், எனக்கு குறைஞ்சபட்சம் என்ன தேவையோ அது. ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், போட்டுக்கிறதுக்கு உடை வேணும், தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இது 3 அடிப்படையில் இருக்கணும். அதுக்கு ஓரளவுக்கு கல்வி வேணும், அதுக்கு ஓரளவுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், அதுக்கு ஓரளவுக்கு வேலை இருக்கணும், அதுக்கு ஓரளவுக்கு சம்பளம் இருக்கணும். என்னை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து சுரண்டக்கூடாது யாரும். இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதெல்லாம் வறுமை அப்படின்றது. அதாவது இதுல இருந்து என்னுடைய அடிப்படையான வாழ்க்கை வாழறதுக்கு, சரிங்களா, அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அப்படின்ட்டு யார் சார் சொல்றாங்க? உலக வங்கி சொல்லுது, சரிங்களா? வேர்ல்டு பேங்க் சொல்லுது, பவர்ட்டி ரெஃபர்ஸ் டு தி inability to attain a minimum standard of living. என்னுடைய குறைஞ்சபட்சம் வாழ்க்கை தரனை கூட என்னால் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் வறுமை அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? இப்போ என்ன சார் அப்படின்னா, இந்த ப்ரொஃபசர் தண்டேக்கர் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னா, யாரு சார்? வறுமை கோடுன்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ இதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வறுமையில் இருக்காங்க, பிலோ பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உன்னுடைய தினம் சம்பளம் வந்து 30 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கு. ஒரு நபர் 50 ரூபாய்க்கு குறைஞ்சு ஒரு நாளைக்கு சம்பாதிச்சார் அப்படின்னா அவர்லாம் வறுமை. 30 ரூபாய்க்கு குறைஞ்சு சம்பாதிச்சாருன்னா அவர்லாம் வறுமை அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்லை சார், வருமானத்தை விட்டுருங்க, அதாவது சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அவங்க 2400 கேலரிக்கு உணவு சாப்பிட்றாங்களா? கிராமத்தில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இவ்வளவு சாப்பிடணும், நகரத்தில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இவ்வளவு கேலரி உணவு டெய்லி இன்டேக் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வறுமைக்கு மேல இருக்காங்க. பண்ண முடியல அப்படின்னா அவங்க எல்லாம் வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ வறுமை கோடுன்னு ஒன்று சொல்றாங்க, பவர்ட்டி லைன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கு ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க சார். தண்டேக்கர்ல ஆரம்பிச்சு ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த டெண்டுல்கர், ரங்கராஜன் அவங்கலாம் இந்த 2010 காலத்துல கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. பட் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சார், ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்கீம்ஸ்லாம் வேணும்னா படிச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க? அப்போ யாரு சார் புவர்? ஸோ யார் பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய வருமானம். ஸோ யார் புவர்னு கன்சிடர் பண்றோம்னா, ஹிஸ் இன்கம்ஸ் ஃபால்ஸ் பிலோ அ கிவன் மினிமம் லெவல். ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க எல்லாம் பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ப்ரொஃபசர் தண்டேக்கர் அவர் இந்த மாதிரி ஒரு கமிட்டியில இருக்கும்போது அவர் இருந்தார், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து உலக நாடுகள் சொல்லுச்சு, அந்த நாடுகள் சொல்லுச்சு. இதுக்கு அஃபீஷியல்ஸா என்னென்னலாம் வருது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்றான். ஸோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது, சரிங்களா, பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்றத சொல்றாங்க. மல்டி டைமென்ஷனல் யாரு சார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, உலக நாடுகள்ல, அதாவது யுஎன்டிபியும் ஓபிஹெச்ஐ அப்படின்றத சொல்றாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அண்ட் ஓபிஹெச்ஐன்றது ஆக்ஸ்போர்ட் பவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? 2010. ஸோ இது இவங்க
இதே மாதிரி இந்தியால பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் ஒன்று ரிலீஸ் பண்ணும். இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்ப எல்லாத்துடைய டேட்டாவையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியமான வேலையா இருக்குது. சரிங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. சோ யுஎன்டிபி ரிலீஸ் பண்ணது 2010ல இருக்குது. இவங்க எப்படி சார் வறுமையை மெஷர் பண்றாங்க அப்படின்னா 3 பரிமாணங்கள்ல, சோ 3 டைமென்ஷன்ல மெஷர் பண்றாங்க சார். என்னென்ன 3 டைமென்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் கல்வி இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஹெல்த் இருக்கணும், குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கணும். இது 3 தான் 3 டைமென்ஷனல் அப்படின்றத சொல்றாங்க. சோ 3 டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 டைமென்ஷன்ல எப்படி சார்னா 10 இண்டிகேட்டர் இருக்கு. சார் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது யாரு சார்? யுஎன்டிபி கொடுக்குது. எதுக்கு சார் இது சொல்றேன் அப்படின்னா நம்ம நித்தி ஆயோகம் ஒன்னு கொடுக்குது. சரிங்களா? நம்ம நித்தி ஆயோகங்களும் ஒன்னு கொடுக்குறாங்க. அதே 3 டைமென்ஷன் தான் அவங்களும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? 12 இண்டிகேட்டர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இவங்க 3 இண்டிகேட்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ மெட்டர்னல் ஹெல்த், பேங்க் அக்கவுண்ட், நீங்க வந்து ஒரு வங்கியில ஒரு அக்கவுண்ட் வைக்கணும். இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது என்ன யோஜனான்னு நான் கேட்பேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் கேட்கறேன். இது நமக்கு எக்ஸாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ரெண்டையும் நம்ம நித்தி ஆயோக் வச்சு குறியீடு அவங்க ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை தாண்டி தமிழ்நாடு அரசு ஒரு சில குறியீடுகள்லாம் கொடுக்குது. சார் அந்த 3 டைமென்ஷன் என்ன அப்படின்ட்டு தான் இங்க கொடுக்குறேன். சுகாதாரம், ஹெல்த், கல்வி, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், குறைஞ்சபட்சம் உங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். என்னென்ன சார் ஒன்னொன்னுலயும் இருக்கு அப்படின்றத பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது உலக நாடுகள் கொடுக்குது. இது கூடயே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கியா, இது கூடயே இன்னொன்னு வச்சிருக்கியா, அப்ப அது நித்தி ஆயோக் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்ப ஹெல்த் அப்படின்னும் போது 2 தான். என்ன சார்? நியூட்ரிஷன், அப்போ ஊட்டச்சத்து உங்களுக்கு இருக்குதா? சைல்டு மோர்டாலிட்டி, அப்படியே எத்தனை பிள்ளைங்க இறந்து போகுது, 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைங்கள் இறந்து போகுது. அதே மாதிரி மெட்டர்னல் ஹெல்த்தையும் சேர்த்துக்கிறாங்க நம்மளுடைய நித்தி ஆயோக். சரிங்களா? அடுத்தது எத்தனை வருஷம் படிக்கிறீங்க, எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்றத பத்தி பாக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட்ல என்னன்னா குக்கிங் ஃபியூல் என்ன, நீங்க விறகு கறி இல்ல மாட்டு சாணத்துல இருந்து உணவு அதுக்கு அதை வச்சுதான் உங்களுடைய எனர்ஜி ஃபியூல் இருக்குதா, இல்ல எல்பிஜி கேஸ் அந்த மாதிரி மாடர்ன் எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் அதுலேருந்து நீங்க சமைக்கிறீங்களா, சானிடேஷன், இப்போ வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு உங்க ஊர்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா இல்லையா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் எப்படி இருக்குது, மின்சாரம் கரண்ட் இருக்கா இல்லையா உங்க ஊர்ல உங்க வீட்டுல எல்லாமே, வீடு முதல்ல இருக்குதா, ரோட்ல இருக்கீங்களா, வீடு வந்து பக்கா வீடா, தளத்துல கட்டியிருக்காங்களா, கூரை வீடா எப்படி இருக்கு, அப்புறம் உங்களுக்கு சொத்து என்னெல்லாம் இருக்கு. இதன் அடிப்படையில மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் உலக நாடுகள் ரிலீஸ் பண்ணுது. இது கூடயே ஒரு 2 இண்டிகேட்டரை கொடுத்துட்டா அது நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னையும் ரேங்க் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? யுஎன்டிபியும் ஓபிஹெச்ஐயும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணது 2010 முதல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 பரிமாணங்கள்ல 3 டைமென்ஷன்ல பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ட்டி எத்தனாவதுல சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எத்தனாவது இருக்கு அப்படின்றது உலக அளவில் நம்ம எத்தனாவதுல இருக்கிறோம் அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே வச்சிருக்கணும். சரிங்களா? நம்ம எத்தனாவதுல இருக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா 66வது இடத்துல இருக்கிறோம். ஸோ 2021 படி நம்ம 66th ரேங்க்ல இருக்கிறோம். இந்தியாவுடைய ரேங்க் என்ன சார்? மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 66th ரேங்க்ல இருக்கிறோம். அப்ப ஹாப்பினஸ், ஸோ அதுல நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்றதுல 126வது ரேங்க்ல இருக்கிறோம் 2024. ஸோ இந்த மாதிரி நிறைய குறியீடுகள். இந்தியாவுடைய ரேங்க் என்ன? இந்தியா நம்ம பார்க்கறது தமிழ்நாடு தான். பட் இது நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? 66th ரேங்க் 2021 வந்த ரிப்போர்ட் படி we are at 66 அப்படின்றத சொல்றாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல நம்ம 126ல இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நித்தி ஆயோக் 2023 அவங்க இந்த 12 இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாடுடைய ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ நித்தி ஆயோக் படி மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு 3வதுல இருக்குது. அதுல புதுக்கோட்டை அதாவது ஒரு டாப்ல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்னை, கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ்ல குறைவான இதில் தான் இருக்கு. நிறைய ஏழைகள்லாம் இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த ஸ்கீம்ஸ் இந்த டீட்டெயில்டு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போய் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன இருக்கு அப்படின்றது. இது உலக நாட்டில் இருக்கக்கூடிய 3 பரிமாணங்கள் 3 டைமென்ஷன் 10 இண்டிகேட்டர்ஸ். ஸோ நித்தி ஆயோகோடது 3 டைமென்ஷன் 12 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றதுலாம் நம்ம கான்செப்ட்ஸை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதே தான் இப்போ இந்த இதில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாடு
ரிலீஸ் பண்ணுச்சு சார். 2018 ஒன்று ரிலீஸ் பண்ணுச்சு. இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். பாட்டம்ல இருக்கிறது என்ன சார் 5 அப்படின்னா தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். சரிங்களா? ஸோ நம்ம லிட்ரஸி ரேட்டுக்கும் இதே மாதிரி ஒரு 5 டாப்பு 5 பாட்டம் அப்படின்றத நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்குதுங்களா? சரிங்களா? ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம போன கிளாஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸோ பார்த்தோம். சரிங்களா? லிட்ரஸி ரேட்ல டாப் 5ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்னியாகுமரி வருமா, தூத்துக்குடி வருமா, வராதா, எத்தனாவதுல இருக்கு, தர்மபுரி லோயஸ்டா, இல்லை அரியலூர் லோயஸ்டா, கடலூர் லோயஸ்டா, விழுப்புரம் இங்கே எத்தனாவதுல இருந்துச்சு, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பெரம்பலூர் எத்தனாவதுல இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு டாப் 5 பாட்டம் 5 அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் ஏற்கனவே சொல்றது. அடுத்தது என்ன அப்படின்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ உலக பட்டினி குறியீடு அப்படின்றத சொல்றாங்க. அதுவும் வந்து அப்பப்போ டிஎன்பிசிக்கு ஒரு 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 நல்ல ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. அவங்க என்ன சார் அப்படின்னா அவங்க 4 இண்டிகேட்டர்ஸின் அடிப்படையில் சொல்றாங்க. ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்ட்டு. அடுத்தது சைல்டு வேஸ்டிங். ஸோ எடை குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸ்டண்டிங், அப்போ குழந்தையுடைய வளர்ச்சி குட்டையா இருக்குது, ஸ்டண்டட் growth. சரிங்களா? அண்டர் 5 சைல்டு மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள்லாம் எத்தனை குழந்தைங்க இறந்து போகுது அப்படின்றது. அப்போ இதன்படி 2022ல இந்தியாவுடைய ரேங்க் என்ன சார் அப்படின்னா 107வது ரேங்க்ல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுமைக்காக நம்ம சொல்றோம். ஸோ வறுமை கோடு அப்படின்னு சொல்றாங்க, பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல கமிட்டிஸ் இருந்துச்சு. சரிங்களா? அது ஒரு பக்கம். அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் வறுமை. எதன் அடிப்படையில் இவ்வளவு கேலரி உணவு உட்படல இல்லை இவ்வளவு வருமானம் ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதிக்கல அப்படின்னா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது உலக அளவில் யூஎன்டிபி ஓபிஹெச்ஐ அப்படின்ற ஒன்று, நித்தி ஆயோக் ஒன்று, தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணது. இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதையும் அவங்க அப்பப்போ கேட்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ரேங்க் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு 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 டேட்டா ஒன்று இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? பழைய டேட்டா தான் இது. ஸோ இந்தியா எப்படி சார் இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ட்டி வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள்ல மிக அதிகமான வறுமை கோட்ல கீழே இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில தான் இருக்காங்க. 22.8 crores இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா 10% ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து 80% ஆஃப் தி நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துகள், வெறும் 10% மக்கள் தான், அவங்க கிட்ட தான் 80% சொத்துக்கள் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 1% மக்கள் 58% சொத்துக்களை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 16 ரிச்சஸ்ட் பீப்புள் வெல்த் இன் இந்தியா வந்து 600 மில்லியன் மேல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 60% ஆஃப் இந்தியர்கள் வந்து உலக வங்கி சொல்லக்கூடிய அந்த வறுமை கோட்டுக்கும் கீழே தான் வாழ்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளோ டாலர் சம்பாதிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அவ்வளோ டாலர் சம்பாதிக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் போயிட்டு ஒரு ஆள் இருக்காருன்னா அவருடைய லைஃப் ஸ்டேட்டஸ் அவர் வேற மாதிரி இருப்பாரு. நம்ம ஊர்ல இருக்கவங்க அவங்க லைஃப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒண்ணுன்னா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் பவர்ட்டி அப்படின்னா இதுதான் ஒரு பேசிக்கானது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ள ஸோ பவர்ட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம். உலக நாடுகள் எப்படி அதை மெஷர் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதோடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் பவர்ட்டி அப்படின்றத பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் முழு வறுமை. ஸோ அப்சல்யூட் பவர்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. ரிலேட்டிவ் ஒப்பிட்டு வறுமை அப்படின்றத சொல்றாங்க. சார் என்ன சார் அப்படின்றத பாருங்க. அப்சல்யூட் பவர்ட்டி அப்படின்னா என்ன சார்? சார் அவங்க அடிப்படை இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அவரால் 20 ரூபா கூட சம்பாதிக்க முடியல. என்ன சார் ஒரு இட்லியே 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். எப்படி சார் அவரால் 20 ரூபா வச்சுட்டு அப்சல்யூட் பவர்ட்டி ரொம்ப வறுமையில இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அது அப்சல்யூட் பவர்ட்டி. இன்னொன்னு என்ன சொல்றாங்க ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. சார் அமெரிக்காவில் ஒருத்தர் வாங்குறார், அவருடைய சம்பளம் வந்து மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருது, ஆனா அவர்கிட்ட கார் இல்லை. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர்கிட்ட கார் இல்லை அப்படின்னா அவங்க வறுமை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ வந்து வீட்டை தொடச்சிட்டு போவார், ஹோட்டலில் தொடச்சிட்டு போவார், ஆனால் அவர் கார்ல வந்துட்டு கார்ல போவார்.
1 மணி நேரத்துக்கு $10 தரணும், $10 தரணும். 1 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னா, உங்க வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு போறாரு 2 மணி நேரம், $16 குடுத்தாகணும். $20 குடுத்தாகணும். சரிங்களா? அவரு 3 வீட்டுக்கு போயிட்டு கிளீன் பண்ணிட்டு போறாரு. சரிங்களா? அப்ப அவரால $60 ஒரு நாளைக்கு ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஸோ அவரு $60 சம்பாதிக்கிறார் ஒரு நாளைக்கு. அப்போ ஆனா அவர்கிட்ட கார் இல்ல. ஏன்னா அவரால வாங்க முடியல. அவர் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்குது. அப்ப அவர் வறுமை கோட்டு கீழ இருக்காரு. ஆனா அவர் வீடு வச்சிருக்கிறாரு. சூப்பரா வந்துட்டு போறாரு. ஆனா மிச்ச பேரோட கம்பேர் பண்றச்சே அவரு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறார். இதுக்கெல்லாம் நெறைய எக்ஸாம்பிள்ஸே இருக்கு. இந்தியால ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீசர் ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இந்தியாலேருந்து ஒரு சர்வன்ட் ஒருத்தவங்கள கூட்டு போய் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியான சம்பளம் குடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ அந்த அ அ வேலை செய்யக்கூடிய அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா, அவங்க லா படி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தப்பு. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீசருக்கே சம்பளம் வந்து ரூ. 1,00,000 இருக்கும். ஸோ அவங்க கொண்டு போய் ரூ. 50,000 வந்து குடுக்க முடியாது. ஸோ அப்ப இந்தியன் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட். அப்ப நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, அப்ப யுஎஸ் சட்டப்படி பார்த்தீங்கன்னா, அது கம்மி. ரூ. 20,000 குடுக்குறாங்க அப்டின்னா, அப்ப $1 கூட கிடையாது. அவங்க 24/7 அவங்க வீட்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்டின்னா, இந்தியாவுக்கும் யுஎஸ்ஸுக்குமே ஒரு பெரிய போர்க்களம். அப்ப இந்தியா வந்து யுஎஸ் உடைய எம்பசி டெல்லி எல்லா இடத்துலயும் குடுத்திருந்த செக்யூரிட்டி. நீங்க சென்னையில இருந்தீங்க அப்டின்னா தெரியும். இந்த யுஎஸ் உடைய கான்சுலேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, நம்மளுடைய ஐஎஃப்எஸ் ஆஃபீசர அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அங்க போனாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா ரிலேட்டிவ் பவர்ட்டி. என்ன சார் அப்டின்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து கம்மி சம்பளம் குடுத்து அமெரிக்கால வச்சீங்கன்னா, அது வந்து தப்பு. இப்ப நம்ப பொறுத்தவரைக்கும் நம்ப குடுக்குற சம்பளத்துக்கு தான் அவங்க ஒருத்தவங்க வேலை செய்றவங்களுக்கு ரூ. 1,00,000 குடுக்க முடியுமா? அப்டின்னா இந்தியா படி தப்பு. ஆனா அவங்க படி அதான் ரிலேட்டிவ் பவர்ட்டி. அவங்க ஊர்ல அது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்டின்றது ஒரு ஊருக்கு மாறும். ஒரு இடத்துக்கு மாறும். இவங்க கிட்ட எல்லாருமே ரூ. 10,00,000 ஃபோன் வச்சிருக்காங்க அப்டின்னும்போது, நீங்க ரூ. 10,000 ஃபோன் வச்சீங்கன்னா, நீங்க வறுமையில இருக்கீங்க. அதுக்கு பேர் ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்டின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்டின்றத பார்த்தீங்க அப்டின்னா, டெம்பரவரி இப்ப தற்காலிகமா இப்ப சடனா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வியாபாரி, நல்ல இது. ஏதோ ஒரு இது சரிங்களா? இப்ப நான் வந்து ஒரு ஒரு வியாபாரம் பண்றேன். சைனாவோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சடனா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் வருது. ஒரு 6 மாசம் எக்ஸ்போர்ட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போ எனக்கு வியாபாரமே இல்ல. நான் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது தான் என்னுடைய மெயின் பிசினஸே. போர் வந்துருச்சு. வியாபாரமே இல்ல. அப்போ ஒரு 6 மாசம் நான் பயங்கர வறுமைக்கு போயிர்றேன். அப்புறம் திருப்பி நார்மலான உடனே நான் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வரேன். அந்த 6 மாசம் எனக்கு வருமானமே இல்லாம போகுது பார்த்தீங்களா? அப்ப அது டெம்பரவரியான ஒரு பவர்ட்டி அப்படின்றது. தற்காலிகமாக அது நான் வந்து வறுமையில இருக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பவர்ட்டியிலேயே பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? முதல் நிலை வறுமை, அப்புறம் 2ஆம் நிலை வறுமை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பிரைமரின்னா என்ன சார்? உண்மையிலேயே என்கிட்ட வருமானம் இல்ல அப்படின்னா அது பிரைமரி. இப்ப 2ஆம் நிலை அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? 2ஆம் நிலை அப்படின்னா என்கிட்ட வருமானம் இருக்கு. ஆனா நான் தேவையில்லாத போய் லாட்டரி சீட் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ரூ. 10,000 சம்பளம் வருது. ரூ. 8,000 லாட்டரி வாங்குறேன். இல்ல ரூ. 10,000 சம்பளம் வருது. அதுல வந்து சிகரெட்டு, தண்ணி அந்த மாதிரி இடத்திலேயே நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் வறுமையில இருக்கிறேன். என்கிட்ட வருமானம் வந்தும் நான் வறுமையில இருக்கிறேன் அப்படின்றது. அதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, ரூரல் அண்ட் அர்பன் பவர்ட்டி. இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ட்டி. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க டீட்டெயில்டா அப்சல்யூட் பவர்ட்டி அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை உணவு, உடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துணி, அப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு இதெல்லாம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப வறுமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்னா, ரிலேட்டிவ் பவர்ட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? ஒவ்வொரு ஊரிலயும் அவங்க அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்ப யுஎஸ்ல போனீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி கார் இல்லாதவங்கலாம் வறுமை கீழ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. இப்ப நம்ம ஊர்ல கார் டூ வீலர் சைக்கிள் இல்லாதவங்களே பல பேர் இருக்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் பவர்ட்டின்னா அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு, அந்த வருமானத்துக்கு, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மும்பைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டு வாடகை அப்படின்னா ரூ. 15,000 குறைஞ்சு உங்களால ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீடு கூட பார்க்க முடியாது. வெறும் ஒரு ரூம், ஒரு கிச்சனுக்கே 10,000, 12,000, ரூ. 13,000 ரென்ட் ஆகும். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்க அதிகம். தமிழ்நாடு, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் கம்பேர் பண்ணி காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க அதிகம். கரண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல ரூ. 2 ரூ. 3 இலவசம் அப்படிலாம் இருக்கு. மும்பைல ஒரு யூனிட் ரூ. 15 ரூ. 10 ரூ. 12. காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் மும்பை இஸ் வெரி ஹை. அதுவும் நம்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் ரிலேட்டிவ் பவர்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா?
ஒப்பீடு வறுமை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டெம்பரரி இதுன்றது ஏதோ ஒரு காரணத்தினால இப்போதைக்கு என்கிட்ட நான் வருமானம் இல்லாம இருக்கேன். நான் பின்னாடி என்னால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தற்காலிக வறுமை அப்படின்றத சொல்றான். பிரைமரி பவர்ட்டி நம்ம இப்பயே சொன்னதுதான். டோட்டல் எர்னிங்ஸ் இல்ல அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பிரைமரி பவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிலை பவர்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி பவர்ட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. 2ஆம் நிலை வறுமை 2மே இதில தான் வந்திருக்கா? ஆமா. செகண்டரி பவர்ட்டி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து வருமானம் அவருக்கு நெறையா வருது. ஆனா, அவர் வந்து கேம்பிளிங், சூதாட்டம் சரிங்களா? தண்ணி, இந்த தேவையில்லாத வேலைகள்ல போய் விட்டுட்டு, அவர்கிட்ட காசு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அது 2ஆம் நிலை வறுமை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ 2ஆம் நிலை வறுமை அப்படின்றத இதுதான் அவங்க சொல்றது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிராமப்புறம். ஸோ ரூரல் பவர்ட்டி அப்படின்றது நமக்கு நம்மளுடைய தமிழ்நாடோ, இந்தியாவோ டார்கெட் பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அங்க தான் நெறைய பேரு வறுமையில இருக்காங்க அப்படின்ட்டு அத தான் நம்ம டார்கெட் அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ ரூரல் பவர்ட்டி அப்படின்றது ரொம்ப 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 நமக்கு முக்கியம். அத பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ரூரல் பவர்ட்டி, அர்பன் பவர்ட்டி அப்படின்றது தான். ஸோ கிராமப்புறத்துல இருக்கிறவங்க வறுமை. அப்ப முதல்ல கிராமப்புறம்னா என்ன? நகரம்னா என்ன? அப்போ எங்க ஒரு இடத்துலயும் 75% ஸோ 75%க்கு மேல இருக்கக்கூடிய பீப்பிள் அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா, அவங்கள என்ன சொல்றாங்க? ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம மக்கள் தொகை அடர்த்தி. அடர்த்தி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? குறைவா இருக்கா? அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு. வேளாண்மை துறையில அவங்க இல்ல அப்படின்னா, அது வந்து நகரம், அர்பன் அப்படின்றத சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்கள யார் யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழ இருக்கிறாங்க. கிராமப்புறத்துல இருக்கிறது அப்படின்னா, ஃபுல்லா வேளாண்மையில தான் முக்கியத்துவம் இருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி கம்மியா இருக்கும். அங்க எவ்வளவுலாம் பவர்ட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பவர்ட்டி லைன் அப்படின்றத பார்க்குறோம். பவர்ட்டி லைன்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ வாட் இஸ் பவர்ட்டி லைன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பவர்ட்டி லைன் அப்படின்றது ஏதோ ஒரு வருமானமோ, இல்ல அவங்க எவ்வளவு உணவு சாப்பிடுறாங்க. அதுக்கு தான் ஏற்கனவே தண்டேக்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டின்னு எக்கச்சக்க கமிட்டீஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல என்னன்னா, அந்த டெண்டுல்கர் கமிட்டி அண்ட் ரங்கராஜன் கமிட்டி கடைசியா வந்த அந்த 2 கமிட்டியும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கமிட்டி. சரிங்களா? அதாவது இந்திய அளவுல இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நீங்க ரூ. 37 சம்பாதிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க இது ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னா, கிராமப்புறத்துல 2400 கேலரிக்கு குறைவா சாப்பிடுறவங்கலாம் வறுமை கோட்டுக்கு கீழ உள்ளவங்க அப்படின்றதான் நம்ம எடுக்கக்கூடிய மெயினான. ஸோ அத வந்து அப்பப்ப கேட்பாங்க. சரிங்களா? வறுமை கோட்ல 2400 2400 கேலரிஸ்க்கு குறைவா சாப்பிடுறவங்கலாம் வறுமைக்கு கீழ இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ கிராமப்புறம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒண்ணா மேல மேல போயிட்டே இருக்க முடியும். ஸோ எது ஒண்ணும் நகரத்துக்கு வெளியில. அப்ப நகரத்துக்கு வெளியில அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தியும் சரி, வேளாண்மை துறையில இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க. கம்மியான மக்கள் தொகை அடர்த்தி இருக்குன்னா அதெல்லாம் நம்ம கிராமம். அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வில்லேஜ்லயே என்னென்ன தேவையோ அது அங்கேயே கிடைச்சிரும். அத்தியாவசியம் என்னெல்லாம் தேவை? அரிசி, பருப்பு, சோப்பு, சீப்பு அதெல்லாம் அங்கேயே கிடைச்சிரணும். வேளாண்மை துறையில தான் ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க. அப்ப அத சார்ந்து தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்த பார்க்குறோங்களா? மக்கள் தொகை அடர்த்தி எப்போதுமே எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு ஃபாஸ்ட்டா போயிட்டே இருப்போம். அடர்த்தி கம்மியா இருக்கும். வேலை வாய்ப்புகளும் அங்க ஜெனரலா கம்மியாக இருக்கும். வறுமை, பவர்ட்டி அங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். கடன் கடன் சுமைகள். ஸோ இன்டெப்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ ஊரக வருமானம் அப்ப ரூரல் எக்கானமி கம்மியா தான் இருக்குது. ஸோ டிபெண்டன்ஸ் சார்ந்து இருக்காங்க. யார சார் அப்படின்னா, அப்போ எங்க ஊர் கிராமமா இருக்கு அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நகரத்துக்கு போயோ, இல்ல வெளிநாட்டுக்கு போயோ சம்பாதிச்சு அனுப்புறாங்க. அப்ப அவங்க வேற யாரோ ஒருத்தவங்கள சார்ந்து இருக்காங்க. அவங்க குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் சிட்டில போய் வேலை பார்த்து, அவர் ரூ. 25,000 அவருடைய தேவையான அங்க 10,000 பாக்கி 10,000 கிராமத்துக்கு அனுப்புறாரு. அத நம்பி தான் அந்த அந்த கிராமத்துக்கான ஒரு இது. அப்புறம் இங்க டூவல் எக்கானமி இருக்குது. ஸோ பணக்காரர்களும் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. படிச்சவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவர்களும். அது மாரி டூவல் எக்கானமி இருக்கும். இன்இக்வாலிட்டிஸ் சரிங்களா? ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கும். நெறைய மைக்ரேஷன்ஸ் அப்போ கிராமப்புறத்துலேருந்து நகரத்துக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம மைக்ரேஷன்ஸ் வரப்போற டாபிக்ஸ்ல பின்னாடி வரும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பின்னாடினா இன்னைக்கு இல்ல.
இன்னும் 2 கிளாஸ் கழிச்சு கண்டிப்பா மைக்ரேஷன்ஸ் வரும், அங்க நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பவர்ட்டி அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். பவர்ட்டி அப்படின்றதுல மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது போது உலக நாடுகள், இந்திய நாடுகள், தமிழ்நாடு என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோடைய வகைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மெயினா அதுல கிராமப்புறம், நகரம், அந்த கிராமப்புறத்தை தான் நம்ம டார்கெட் அடிக்கும். கான்செப்ட்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரீசெண்டான ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது சமூக பிரச்சனையில இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையில இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். அதைத்தான் நம்ம நோக்கி பார்த்துட்டு இருக்கோமே தவிர பாக்கி எல்லாம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படைக்கான இது ஒரு கிளாஸ் நம்ம ஒன்று கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ என்ன சார் இங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி, இப்போ ஊரக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மொத்தமா அக்ரிகல்ச்சுரல் ரிலேட்டட்ல தான் இருக்குது. சரிங்களா? கட்டமைப்புகள்லாம் இங்க பெருசா இல்லை. சரிங்களா? பொருளாதாரம் அப்படின்றதும் பெருசா இல்லை. சரிங்களா? சமூக பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள்லாம் இங்க நிறைய இருக்கு. சரிங்களா? லீடர்ஷிப்ஸ் யாருமே இல்லை. கிராமத்துல யாரோ ஒருத்தர் முன்னிருந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வைப்போம் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கும் இங்க செய்யறதுக்கும் இங்க ஆட்கள் குறைவாக தான் சொல்றாங்க. நிர்வாகத்திலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுமே இல்லை. நிறைய பிரச்சனைகள் கிராமத்துல இருக்குது. சரிங்களா? எல்லாம் வேளாண்மையை நம்பிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் நம்பி இருக்கு. ஸோ மக்கள் தொகை அப்படின்றதாலும் இந்த மக்கள் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதெல்லாம் வந்து கிராமத்துல நகரத்தோட கம்பேர் பண்றச்சு கொஞ்சம் குறைவா இருக்குது. இதெல்லாம் தான் கிராமத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பவர்ட்டி, அப்போ இந்த ரூரல்ல பவர்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேலரிஸ், எவ்வளவு உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2400 கேலரிஸ்க்கு குறைவா எடுக்கிறவங்க எல்லாருமே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 2400 கேலரிஸ் பர் டே எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் மினிமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை சார், வேற என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப திட்டக்குழு ஒன்று சொல்லியிருக்கு சார். என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 54 ரூபாய் குறைவா இருக்கிறவங்க எல்லாருமே வறுமை கீழே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33.8%. யாரு சொல்லியிருக்காங்க? திட்டக்குழு. சரிங்களா? 2009 2010ல என்ன இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எவ்வளவு சதவீத மக்கள் அப்படின்னா 54%. சரிங்களா? சரிங்களா? விச் அக்கௌண்டட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 33.8% மக்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன? ஸோ பவர்ட்டி, வறுமை டைப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் உலக அளவில் இருக்கிறது பார்த்தோம். காரணம் என்ன? இதெல்லாம் கான்செப்ட் தான். ரொம்ப பெருசாலாம் நமக்கு இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. என்னைய பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன அந்த நம்ம என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மின் பார்ட்லையும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால உங்களுக்கு அங்கேயும் வரும். அங்கேயும் நீங்க கொஞ்சம் இதில் படிச்சுக்கலாம். காசஸ் ஃபார் ரூரல் பவர்ட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நிலம் என்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேளாண்மை துறையிலேயே பார்த்தோம், எத்தனை சதவீதம் லேண்டு, எத்தனை சதவீதம் மக்கள் கிட்ட இருக்கு. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் கிட்ட, எஸ்சி கம்யூனிட்டி கிட்ட எவ்வளவு சதவீதம் லேண்டு இருக்கு. அப்போ சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், அப்புறம் பணக்கார விவசாயிகள், அப்ப அவங்கவுங்க கிட்ட எவ்வளவு லேண்ட் எல்லாம் இருக்குன்றது நம்ம அக்ரிகல்ச்சர் கிளாஸ்லயே பார்த்தோம். அப்ப லேண்ட் எல்லார்கிட்டயுமே எப்படி சார் இருக்கு அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஈக்குவலா இல்ல. ஒரு சில பேர்கிட்ட இங்க அதிகமா இருக்குது. அந்த காலத்துல ஜமீன்தாரி சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்லாம் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா லேண்ட் ரொம்ப ஸ்கியூடா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வேளாண்மையை தாண்டி வேற எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்டும் கிராமப்புறத்துல இல்ல. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுத்துறை, பப்ளிக் செக்டார்ஸ்லாம் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கிராமத்துல. அப்போ தனியார் தான் வந்து சிட்டி, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர்னு சிட்டிலேயே ஓடுறாங்க அப்படின்னா பொதுத்துறையும் கூட பெரிய அளவுக்கு கிராமப்புறத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? பணவீக்கம், இன்ஃபிளேஷ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கத்தினாலையும் கிராமப்புறத்துக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வருது. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி திறனும் நம்ம ஊர்ல ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம அதுக்கு தான் பார்த்தோம் தமிழ்நாட்டுல வேளாண்மை துறையில உற்பத்தி திறனை எப்படி, அப்புறம் வேளாண்மை துறைக்கு மட்டும் இல்லை எல்லா துறைக்கும் எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ உற்பத்தி திறன், ஸோ அதை எப்படி நம்ம சிறப்பா செய்யறது அப்படின்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ். சரிங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி சார் பெனிஃபிட் சேர்க்கறது. அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமா போய் சேருதா அப்படின்னா இல்ல. சரிங்களா? அதே மாதிரி
பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தான், கனரக தொழிற்சாலைகள், லார்ஜ் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர சின்ன சின்ன இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறது. அதுக்கு தான் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு, எம்எஸ்எம்இக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறோம், சிப்காட், சிட்கோ, டிட்கோ அது இது நிறைய நம்ம அதெல்லாம் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் ரிலேட்டடான ஒரு டாபிக்ஸ் தான். இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இணைஞ்சு தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன சார் எடுத்தாங்க ஸ்டெப்ஸ். அப்போ இது ஒரு முக்கியமானது. இது அப்பப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் இருக்கக்கூடிய திட்டங்கள், அதோடைய ஆண்டு, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. 20 அம்ச திட்டம் அப்போ எந்த வருஷம் சார்? 1975 சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்றத ஒன்று சொல்றாங்க. ஸோ நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு தரும். அப்போ நீங்க இந்த வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உணவு கொஞ்சம் காசு அப்படின்னு கொடுத்தாங்க. எந்த வருஷம் சார்? 1977 ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒருங்கிணைத்த ஊரக வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1978. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசம் அப்படின்னு சொல்றாங்க, ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஊரகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது எந்த வருஷம் சார்? 79 சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் 1980 அப்படின்றது தெரியணும். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது 1980 சரிங்களா. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் சரிங்களா. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, எம்ஜி நரேகா. ஸோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 100 நாள் வேலை வாய்ப்பு சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சரிங்களா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. மகாத்மா காந்தி ஆதார் ஸ்கீமு சரிங்களா, அங்கேயே முடிஞ்சிச்சு. பாரத் நிர்மான் ஸ்கீமு, இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஜவஹர் இதெல்லாம் உர்பன் இது. இப்போ வேலையின்மை அதை சரி செய்யறதுக்கான எல்லா விதமான திட்டங்களையும் இவங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதை நம்ம திட்டங்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இதில் இதை பற்றி பார்ப்போம். இது நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம், ஆனால் இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்றது தெரியல. ஸ்கூல் புக்கில் இருக்க இந்த திட்டங்கள்லாம் கண்டிப்பாக படிச்சு வைங்க. நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ், அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா தமிழ்நாடு நிர்வாகம் அதுவும் இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு, தாய்மானவர் ஸ்கீம் அதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ வரப்போகிற இடத்துல நம்ம பார்க்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கீம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அதில் என்ன அப்படின்றத பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படின்றது அடுத்த டாபிக். ஸோ வறுமையும் வேலையின்மையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் சரிங்களா. ஸோ வேலை கிடைக்கல அப்படின்னா நான் வறுமையாக இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் வந்துருச்சு, என்னுடைய வறுமை போகுது. அப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 பேருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நாங்கள் ஜம்முன்னு இருப்போம். கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஆளுக்கு 20,000 60,000 ஃபேமிலியை சூப்பராக ரன் பண்ண முடியும். அப்போ அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பவர்ட்டியை ஒழிக்கணும்னா நான் என்ன சார் பண்ணணும், அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைக்கணும். அப்போ இதில் என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடைய காசு என்ன, இதோடைய டைப்ஸ் என்ன, இதோடைய எஃபெக்ட் என்ன, அரசு என்னெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, அதை எப்படி சரி செய்யறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன சார், இப்போ நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. நான் படித்த படிப்புக்கு எனக்கான திறனுக்கு எனக்கான குவாலிட்டிக்கு அதுக்கான வேலை கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், வேலையின்மை அப்படின்றத சொல்றோம். ஸோ நான் படிச்சுட்டேன், எனக்கு என்னுடைய சம்பளத்துக்கு என்னுடைய கேட்டகரிக்கு என்னுடைய குவாலிட்டிக்கு ஒரு வேலை கிடைக்கலை, அதெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பல விதங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பல விதமான விதங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னெல்லாம் டைப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மெயினா இதுலயும் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஊரகம். அப்போ ரூரல்ல எப்படி இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், அர்பன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு. இப்போ இந்த மாதிரி இது நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இதை பத்தி பெருசா இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு கண்ணோட்டம் சொல்லிடுறேன் சரிங்களா. இதெல்லாம் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். ஏன்னா நீங்க வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணி வந்திருக்கீங்கன்னும் போது இதெல்லாம் தெரியணும் சரிங்களா. சைக்கிளிக் வாணிப சுழற்சி அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. சீசனல், ஸோ பருவ காலத்துக்கு ஏற்ப மாதிரி சரிங்களா. அப்புறம் ஃப்ரிக்ஷனல் தற்காலிகம் அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேட்டட் கற்றோர் அப்படின்றத சொல்றாங்க. டெக்னிக்கல் தொழில்நுட்பம் அப்படின்றத சொல்றாங்க. ஸ்ட்ரக்சுரல், ஸோ அமைப்பு சாரா வேலையின்மை அப்படின்றத சொல்றாங்க. டிஸ்கஸ்டு மறைமுக வேலையின்மை. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ சைக்கிளிக் அப்படின்றத சொல்றாங்க. இது கிராமப்புறத்துலையும் வரலாம், நகரத்துலையும் வரலாம் சரிங்களா. அப்போ பொருளாதாரம் வளருது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் குறையுது, பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்குது, நாடே வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இது கிராமப்புறத்துலையும் இருக்கலாம், நகரத்துலையும் இருக்கலாம். சீசனல், ஜென்ரலா சீசனல் வந்து கிராமத்தில் தான் இருக்கும், கிராமத்துலையும் இருக்கலாம், நகரத்துலையும் இருக்கலாம். ஜென்ரலா அப்போ எப்பப்பெல்லாம் நாற்று நடுறாங்களோ அப்பப்பெல்லாம், எப்பப்பெல்லாம் அறுவடை செய்யறாங்களோ அப்பப்பெல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல எப்போ சார் வரும், இப்போ கரும்பு சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா கரும்பு எப்போ கட் பண்ணியிருக்காங்களோ அந்த சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு.
இப்போ இந்த ஒரு சீசனல்ல ஒரு பொருள் தான் விற்கும், இன்னொரு சீசன்ல இன்னொரு பொருள் தான் விற்கும். அப்ப அந்த சமயத்துல டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீசன்ல மட்டும் தான் நல்ல வேலை கிடைக்கும். பாக்கி சீசன்ல அப்ப இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கும். ஆனா மெயினா இது வந்து கிராமத்துல தான் இருக்கும். சரிங்களா? ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மென்ட் தற்காலிகம். அங்க வேலை இருக்கு. ஆனா எனக்கு அது கிடைக்கல. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வேலை குடுக்கணும். அவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜினியர் தேடுறாங்க. பக்கத்துல இன்ஜினியர் இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல அங்க வேலை இருக்குன்னு. ஒரு 2 மாசம் கழிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஃபிரிக்ஷனல். ஒரு சில தற்காலிகமா இப்போதைக்கு இல்ல. சரிங்களா? கற்றோர் படிச்சுட்டாரு. சார் அவர் இன்ஜினியர் முடிச்சுட்டாரு. அவர் டாக்டர் முடிச்சுட்டாரு. அவரு அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டாரு. ஆனா அவருக்கு படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்றது அது ஒரு வேலையின்மை. படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. டெக்னிக்கல் அப்போ ஒரு தொழில்நுட்பம். அப்போ அவர் வந்து பழைய டிவி எல்லாம் ரிப்பேர் பண்ணுவார். சிஆர்டி டிவி, ரேடியோ ரிப்பேர் பண்ணுவாரு. வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாரு. இப்பலாம் யாரு என்ன கட்டுறாங்க? எல்லாம் மொபைல் ஃபோன்ல வாட்ச் கட்டுறாங்கன்னா, வாட்ச் கட்டுறது, வாட்ச் பலவிதமான வாட்ச் அதெல்லாம் போயிடுச்சு. கேமராவே இல்ல. எல்லாம் மொபைல் ஃபோன்லயே கேமரா எடுத்துறோம். அப்ப கேமராவுடைய இண்டஸ்ட்ரீஸ் போயிடுச்சு. சரிங்களா? பெரிய பெரிய சிஆர்டி டியூப் டிவி இருந்துச்சு. இப்ப என்ன சார் எல்இடி டிவி, எல்சிடி டிவி, மொபைல் ஃபோனுன்னு வரும்போது, அப்ப அத கத்துண்டவங்க, அந்த தொழில்ல இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப தொழில்நுட்பம் வேலையின்மை அப்படின்றத சொல்றாங்க. அமைப்புசார் வேலையின்மை. எந்த ஸ்ட்ரக்சர் நான் அக்ரிகல்ச்சர்ல இருந்தேன். எங்க நாடு அக்ரிகல்ச்சர்லேருந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரிக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அக்ரிகல்ச்சர்ல இருந்தவங்களுக்குலாம் வேலை போயிட்டே இருக்கு. ஒரு ஒரு அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல குடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்கஸ்டு கண்டிப்பா கிராமத்துல தான், அக்ரிகல்ச்சர் தான் ஜாஸ்தி இருக்குது. என்ன சார் அப்படின்னா, ஒரு வேலைய செய்யறதுக்கு ஒருத்தர் போதும். ஆனா அந்த குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க. 5 பேரும் போய் அதே வேலைய செய்வாங்க. ஒருத்தர் செஞ்சாலும் அதே அவுட்புட் தான். 5 பேர் செஞ்சாலும் அதே அவுட்புட் தான். அது டிஸ்கஸ்டு ஜாஸ்தி எதுல சார் இருக்குன்னா, கண்டிப்பா வேளாண்மை துறையில தான் ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா? ஸோ, இப்போ ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட் என்ன சார்? எப்படி சார் இருக்கு? நம்ம ஸ்கூல் புக்ல குடுத்திருக்க இந்த டேட்டாவ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். ஸோ 2016 அக்டோபர் மாசப்படி 7.8% சரிங்களா? ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்குது. நகரப்புறத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதே நேரத்துல 10.1% இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியால பார்த்தீங்கன்னா 8.5% சரிங்களா? இது ஸ்கூல் புக் டேட்டா. அதனால படிச்சு வச்சுக்குவோம். ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நகர்ப்புறத்துல அதிக வேலையின்மை இருக்குது. கிராமப்புறத்துல குறைவான வேலையின்மை தான் இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா? ஸோ அந்த அந்த வேலையின்மைய வேற விதமா நீங்க பார்க்கும்போது 3ஆ பிரிக்கிறாங்க சரிங்களா? ஓப்பன் அன்எம்ப்ளாய்மென்ட் வெளிப்படையா அது எனக்கு தெரியுது. கன்சீல்டு அது தெரியல. அண்டர் எம்ப்ளாய்மென்ட், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட், சீசன் இப்படியும் அதே தெரியும். ஒரு சில வேலையின்மைலாம் தெளிவா இவர் வேலை இல்லாதவர்ப்பா அப்படின்றது ஓப்பன். இப்போ ஒரு சில வேலைகள் ஒருத்தர் செஞ்சாலும் ஓகே தான். 5 பேர் செஞ்சாலும் ஓகே தான். ஆனா அத 5 பேர் சேர்ந்து செய்றாங்க அப்படின்றதும் உண்டு தான். சரிங்களா? சீசனல் பருவகால வேலையின்மை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே மெயினா எங்க இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு ஊரகம். ரூரல்ல ஜாஸ்தி நமக்கு இந்த வேலையின்மை தான் தெரியுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரூரல் அன்எம்ப்ளாய்மென்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்ததுல கிராமப்புறத்துல ஓப்பன். அப்ப அவருக்கு வேலையே இல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஸோ கன்சீல்டு மறைமுகமா இருக்கிறார். ஸோ அவர ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரிங்களா? எங்க எங்க புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? ஏற்கனவே பார்த்தோம் சீசனல். ஸோ ஒரு சீசன்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்றதெல்லாம். அதான் நான் முதல்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காசஸ் ஆஃப் ஸோ ரூரல் பவர்ட்டியுடைய காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்போ என்னுடைய திறன நான் படிச்சுட்டேன். ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படுது. அப்ப ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்குன்ட்டு எதுவும் ஒரு பெரிய லெவல்ல இல்ல. வேலை வாய்ப்புகள உருவாக்கக்கூடிய விதவிதமான திட்டங்கள் ரூரல்ல கிராமப்புறத்துல இல்ல அப்படின்றத சொல்றான். இப்போ வேளாண்மை அப்படின்றது பருவ காலத்துக்கு ஏற்படுதா இருக்கு. சீசனல் தான் அங்க வேலை கிடைக்குது. பாக்கி டைம்ல கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? லேக் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன். அப்போ துணை வேலை. அப்போ நான் வந்து வேளாண்மை பண்றேன் அப்படின்னா, அது பக்கத்திலேயே மீன் பிடிக்கலாம். அப்படியே கோழி வளர்க்கலாம். அது பண்ணலாம். அப்ப இதுலேருந்து வரக்கூடிய ஒண்ணு எடுத்து அதுல போடலாம். இதுடைய வேஸ்ட் எடுத்து அதுக்கு உரமா போடலாம். அதுடைய வேஸ்ட் எடுத்து இதுக்கு உணவா போடலாம். அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அது இந்த மாரி வேலைகள் லேக் ஆஃப் சப்சிடி இல்ல என்கிட்ட மரம் இருக்கு. அந்த மரத்துலேருந்து இலையிலேருந்து வேற ஏதோ பண்ணும். இந்த மாரி ஏதோ ஒரு தொழில் அதுலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் அங்க அந்த மாதிரி எல்லாம் கிராமப்புறத்துல இல்ல. சரிங்களா? மெக்கனைசேஷன். அப்போ நெறைய வேளாண்மையில பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் டிராக்டர் வந்துருச்சு, அது வந்துருச்சு. அப்போ அங்க வேலை பார்த்தவங்களுக்கும் ஹார்வெஸ்ட், நாத்து நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அறுவடை பண்றதுக்கு மிஷின் வந்துருச்சு. அப்போ அதுக்கான லேபர்ஸ்க்கான தேவைகளும் குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ கேப்பிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அப்போ மூலதனம் நெறைய இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்ததுனால,
இலையை கட் பண்ணுறதுக்கு, தேயிலையில கட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. அது மாதிரி நிறைய வந்துருச்சு கிராமப்புறத்தில். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பெரிய பெரிய மிஷின்ஸை வச்சே யூஸ் பண்ணிடுறாங்களே தவிர மக்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய படிப்பு கல்வி முறைகளே சில வெறும் படிக்கிறோமே தவிர எதுக்கு தேவை, 2Aவுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்போது படிக்கிற மாதிரி இல்லாமல் இது ஜஸ்ட் ஒரு ஒரு மைன்யூட்டாக நம்ம இதை பற்றி பேசிக்காக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இது எப்படி சார் சரி செய்யறது அப்படின்றது தான். இதுக்கான தீர்வுகள் என்ன? ரெமடிஸ் ஃபார் ரூரல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சப்சிடரி ஆக்குபேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு வேலை பார்க்குறாருன்னா அந்த பாக்கி கேப்ல இந்த சீசன் கேப் இருக்குது, இல்லை இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்லேருந்து வேற ஒரு வேலை அதை கண்டுபிடிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஒரு சின்ன ஒரு ஏரி இருக்கு, அதுலேருந்து தண்ணி எடுத்து நீர் பாசனம், அந்த ஏரியிலேயே மீன் வளர்க்கலாம், எறா வளர்க்கலாம், சரிங்களா? கோழி பண்ணை இருக்குது, அந்த கோழியுடைய வேஸ்ட் எடுத்து அதை உரமாக்கி செடிக்கு போடலாம், ஆடு வளர்க்கலாம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ் அதுக்கு கவர்மெண்ட் அதுக்கு ஸ்கில், அதுக்கான திறன் வளர்க்குறது, அதுக்கான லோன்ஸ் கொடுக்கறது, அதுக்கான ஐடியாஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அரசு செய்யணும், சரிங்களா? அப்போ ஊரக வேலை திட்டம், ஸோ ரூரல் ஒர்க் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய அரசு கொண்டு வரணும், சரிங்களா? நீர்ப்பாசனம், அப்போ வாட்டர் மட்டும் அங்கே கிடச்சிருச்சுன்னா நிறைய நிலங்கள் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் போடுது. நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தோம் அக்ரிகல்ச்சரில். ஸோ அவங்க வேளாண்மைக்கு 3 முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இரட்டை முறை விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களை இரட்டிப்பாக்கணும் அப்படின்றதுலாம் அதில் ஒரு முக்கியமானது. அப்போ அது எப்போ சார் பண்ண முடியும்? உங்களுக்கு நீர்ப்பாசன வசதி வந்தால் தான் மெயினாக. ஸோ ஊரகத்தில் வந்து தொழில்துறைகள்லாம் கொண்டு வரணும், எஜுகேஷன் அதெல்லாம் அங்கே கொண்டு வரணும், சரிங்களா? இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கு? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஜிடிபியை பேஸ் பண்ணி எத்தனை சதவீதம் ஜிடிபி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், கமெண்ட்டில் போடுங்க. தமிழ்நாடு வேளாண்மை துறையில் எவ்வளவு, தொழில்துறையில் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்போ அதிலே வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு அப்படின்னா அதுவுமே நம்ம அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ சார் 49 வந்துச்சு, 42 சம்திங் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். 2001 எப்படி இருந்துச்சு, அப்போ வேலைத்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதிகபட்சமாக பிரைமரி செக்டார் முதன்மை துறை தான், சரிங்களா? செகண்டரி செக்டாரில் அடுத்தது தான் வேலை, டெர்சரி செக்டாரில் கம்மியாக இருக்குது. ஜிடிபியில் அது அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதே முறை தான் எம்ப்ளாய்மெண்ட்லையும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? கடந்த ஒரு 72 73லேருந்து பார்த்தீங்கன்னா 2% வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் ஹாஸ் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் 2%. இந்த கடந்த ஒரு 40 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2% வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் முதல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு பியூரோ ஆரம்பிச்சது யார் சார்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்றது. இதெல்லாம் நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ டெல்லி சுல்தான் அவர் தான் ஆரம்பிச்சாரு. சரி, வேலை இன்மை அப்படின்ற ப்ராப்ளமை சரி செய்யறதுக்காக அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக்கா எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. ஸோ வேலை இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு அப்போ வேலைகளை எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அது மெயினாக 2ஆ பிரிக்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க, ஒழுங்கமைக்கப்படாத அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல பெரிய அளவில் அன்ஆர்கனைஸ் செக்டார் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேளாண்மை தான் அன்ஆர்கனைஸ் செக்டார்ல பிக்கஸ்ட். ஸோ ஆர்கனைஸ்ட் அப்படின்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பெரிய பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. அப்போ இதெல்லாம் என்னன்னா அரசு கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு லீவு கிடைக்கும், உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைக்கும், பேங்கிங் கிடைக்கும், சம்பளம் உண்டு, சண்டேல சம்பளம் உண்டு. இப்போ அன்ஆர்கனைஸ் ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மாசத்துல 31 நாள் தான், 31 நாளும் வரணும், அவங்க லீவ் கிடையாது. அவங்க ஒரு நாள் லீவ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கான சம்பளத்தை பிடிச்சிருவாங்க, லீவு கிடையாது. அது அப்போ 2 பக்கத்துலையும் 2 விதமும் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல அன்ஆர்கனைஸ் செக்டார் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அப்போ எது சார் ஆர்கனைஸ், எது சார் அன்ஆர்கனைஸ்? அப்போ செக்டார்ஸ்லேயே பப்ளிக் செக்டார் பொதுத்துறை அப்படின்றது தான் ஆர்கனைஸ் செக்டார் தான். பிரைவேட் செக்டார் எல்லாமே அன்ஆர்கனைஸ் சொல்ல முடியாது. அதுலேயே கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம், சரிங்களா? பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்னா என்ன, பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க, நீங்க வந்து இப்போ இந்த குரூப் 2Aல போற மெஜாரிட்டி வந்து கவர்மெண்ட் செக்டார் தான். அதே நீங்க பேங்க்கு போறீங்க, இல்ல நீங்க வந்து பிஹெச்இஎல்ல வேலை பார்க்க, ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில வேலை பார்க்குறீங்க, மெக்கான் கம்பெனி செயல்ல வேலை பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இல்லை. ஸோ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ அந்த அந்த வித்தியாசத்தை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. எது கவர்மெண்ட்டு, எது கவர்மெண்ட் இல்லை, எது லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து அதெல்லாம் வேலை பார்க்கும், இந்த மாதிரி இவங்க பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிரைவேட் செக்டார் அப்படின்னு இருக்கு, தனித்துறை தனியார் அப்படின்றத சொல்றாங்க. அந்த தனியார்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ். இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா
அதில் ஆர்கனைஸ்டும் இருக்குது, அன்ஆர்கனைஸ்டும் இருக்குது. சரிங்களா? இன்கார்பரேட்டட் பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஜென்ரலாக ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வரும். இந்த அன்இன்கார்பரேட்டட் தனியாக ஒரு சின்ன ஒரு டீ கடையில் போய் வேலை பார்க்குறீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்லாம் இருக்காது. எப்போ வேணாலும் உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். வானா வரணும், கூலி வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் தேவைன்னா வரணும், இல்லைன்னா கிடையாது. அதெல்லாம் இதில் வருது. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிளாஸுடைய ஒரு பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பார்த்த அந்த ஒரு ஸ்கீம்ஸையே கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக போட்ட ஸ்கீம்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ், அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பண்ணாலே நமக்கு இது முடிஞ்சிடும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.